ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் பெற்றோர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களுடைய வேத வார்த்தையில பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க பரமபிதா பிரியமா இருக்கிறார்னு எழுதியிருக்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ராஜ்யத்தையே கொடுக்க பிரியமா இருக்கீங்க கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை போல வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். கொழுத்த கன்றுகளை போல ஆண்டவரே தகப்பனை ஆரோக்கியமாய் வளரட்டும். தகப்பனே, பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளரட்டும். வேதத்தை தியானிக்கிறவர்கள் ஆரோக்கியம் அடையட்டும். தகப்பனே, உம்முடைய சேட்டை நிழலிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களை, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களை நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம், பரிபூர்ண பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். விசேஷித்த ஞானம், வேத ஞானம் உண்டாகட்டும்பா. வேத ஞானம், கல்வி ஞானத்தை கொண்டு வரும் ஐயா. உங்க கருத்திலே பிள்ளைகளை கொடுக்கிறோம், அவங்க பெற்றோர்களை கொடுக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறவர்களை கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நன்றாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்ப கரத்தட்டி கர்த்தரை துதித்து பாடுவோமா? என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஆண்டவரே, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய இலக்கங்களுக்கு முடிவுகளை எழுதியிருக்கப்பா. என் தேவ அன்புள்ள தேவனா இருக்கீங்க, நீங்க மன்னிக்கிறவளா இருக்கீங்கப்பா. நீங்க நல்லவராப்பா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவரை காணாமல் தனிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவரை காணாமல் தனிந்து போனவனாம். தரிசனையில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைக்கவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அப்பா, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உங்க கிருபை தான் வாழ வைக்கிறது ஆண்டவரே. ராஜா, எண்ணுகிறோம் ஆண்டவரே, எத்தனை நல்லவர் அப்பா. எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாத்தீர் ஆண்டவரே. தந்தையை போல தோழி மேல் சுமந்து வந்தீரே, ஏந்தி தாங்கினீரேப்பா. ராஜா, உமக்கு நன்றி. எங்களை காண்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்க துக்கங்களை மாற்றுகிறவரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உண்மை போல எங்க நேசிக்க யாரும் உண்டாண்டவரே. பிள்ளைகளை விட, உறவுகளை விட நீங்க மேலானவர் அப்பா, அன்புள்ள தேவன் அப்பா. நீங்க உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தோல்வியின் ஆழங்களில் ஒழுகி போனவனா, வாழ்ந்திடம் நோக்கங்களை இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்களில் முழுகி போனவனா, வாழ்ந்த
வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவனாம். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை எனக்கா, எத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தவே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்னை மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதை. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குவே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. மத்தேயு 16ஆம் அதிகாரம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற பொழுது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற பொழுது செவ்வானமும் மந்தகாரமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? 4ஆம் வசனம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். 5ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அக்கரை சேர்ந்த பொழுது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். 7ஆம் வசனம். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். 8ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? 9ஆம் வசனம். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். 10ஆம் வசனம். 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? 11ஆம் வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபொழுது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 14ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். 15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்,
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். 20ஆம் வசனம். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் முப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 22ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறுதலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 25ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். 28ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சில்ட்ரன்ஸ், மத்தேயு 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்களா? நீங்களும் கூட சேர்ந்து படிச்சீங்களா? ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதாவது ஏசப்பா மீண்டும் வரப்போறாரு. இந்த பூமியில அவர் வரப்போறாரு. எப்படி வரப்போறாரு? குழந்தையா வரப்போறாரா? இல்ல, இந்த முறை ஏசப்பா குழந்தையா வரப்போறது இல்ல. அவர் மேகங்களின் மேலே குதிரையின் மீது ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. தம்முடைய தூதர்களோடு வரப்போறாரு. பிதாவின் மகிமை பொருந்தியவரா வரப்போறாரு. வந்து என்ன பண்ணுவாராம்? அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பாராம். முதலாவது ஏசப்பா மீண்டும் வரப்போறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். சரிங்களா? அப்படி நம்பினாதான் நம்ம ஏசப்பா வரப்போறாரு என்ற நம்பிக்கையில இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் நன்மையான கிரியைகளை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். ஏசப்பா வரமாட்டாரு, ஏசப்பா இப்பெல்லாம் வரமாட்டாரு அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம எப்படி கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம்? இல்லை, ஏசப்பா சீக்கிரம் வருவாரு. அப்போ அவர் வரும்பொழுது என்னுடைய கிரியைக்கு அவர் பலன் கொடுப்பாருன்னு நீங்க நம்பினாதான் உங்களுடைய கிரியைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன நம்பணும்? முதலாவது ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு, அவருடைய 2ஆம் வருகை இருக்கு அப்படின்றத நீங்க நம்பணும் சில்ட்ரன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மேகம் கருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மந்தாரமா இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மழை வரப்போகுது. மேகம் வந்து கருப்பாக இருந்தால் உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காத்தடிக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? மழை வரப்போகுது அப்படின்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ மேகத்தை பார்த்து மழை வரப்போகுது, கருப்பாக இருந்ததுன்னா மழை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போது ஏசப்பாவுடைய வருகையின் அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ஏசப்பா என்ன சொன்னாங்க? என்னுடைய வருகையின் அடையாளங்கள் பஞ்சங்கள், பூமியில் பஞ்சங்கள் இருக்கும், இல்லை போர் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜனத்துக்கு ஜனம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக எழும்போம். இதை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க.
அப்படின்லாம் நிறைய ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வருகையின் அடையாளங்களை சொல்லியிருக்கிறாரு, வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓ ஏசப்பாவுடைய வருகையின் அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு, அப்போ ஏசப்பா சமீபத்து வரப்போறாரு, வாசல் அருகே நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு, நம்ம அவருக்கு பிரியமாக நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாக நடக்க நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அப்பதான் அவர் வரும்பொழுது மகிமை பொருந்தியவராய், பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வரும்போது, தூதர்களோடு வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணுவார், கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு சில்ட்ரன்ஸ். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்களை கேள்வி கேட்கலாமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய டேஷ் என்றான். ஆ இயேசு, ஆ கிறிஸ்து, இ மனுஷகுமாரன். சரியான விடைய ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.